திடீர்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு வரப்போ லாஸ்ட்ல இந்த மாதிரி சொன்னோடனே யாரா அப்படின்ட்டு நாங்களே அப்போ திரும்பி பார்க்குறோம். என்ன பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களும் ஒரே எல்லாம் அழுதுட்டு அவங்க அம்மாலாம் இருந்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் சார். ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். ஏன்னா இது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்ட். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. நானே ஒரு சில படங்களில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். வெளியிலன்னு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினச்சிட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தைரியமாக நீங்கள் போகணும். ஒரு ஆணை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அவன் எந்த விதத்தில் பேசுகிறான், எந்த விதத்தில் தொடுறான், எந்த விதத்தில் நம்ம என்ன சொல்கிறான்ற தெரிஞ்சுக்கலான்னா வெளியில் போனால் ரொம்ப கஷ்டம். ஆடிஷனில் போய் நம்ம கொடுத்து நம்ம நடிக்கிறோம் தெரியுமா, அதுவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முதல் வந்தோடனே இங்கே சம்பாதிக்க முடியாது. இங்கே ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் அதெல்லாம் பர்சன்டேஜில் பார்க்குறப்போ 2 to 2.5% தான் அந்த மாதிரி ஒரு சேலரியில். ஸோ பெண்கள் அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். வந்த உடனே நமக்கு பெருசாகிடணும் இங்கே பண்ணணுன்றதுனால தான் மேபி நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆனால் பெரிய ப்ரொமோஷன்னா டைரக்டர் அந்த ஸ்டேஜ்லேயே ப்ரொப்போஸ் பண்ணது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். முன்னாடி அவங்கள பார்த்துருக்கீங்களா அவங்களோட லவர்? எங்களுக்கே ஷாக் தாங்க. நாங்களே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எனக்கு தெரியவே தெரியாது அவருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னே தெரியாது. திடீர்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு வரப்போ லாஸ்ட்ல இந்த மாதிரி சொன்னோடனே யாரா அப்படின்ட்டு நாங்களே அப்போ திரும்பி பார்க்குறோம். என்ன பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களும் ஒரே எல்லாம் அழுதுட்டு அவங்க அம்மாலாம் இருந்தாங்க. ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க எல்லாரும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் சார். ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். ஏன்னா அந்த வயசுலேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியும் அப்படின்னா இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் மெயினாக சினிமா ஃபீல்டில் உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சு இப்போது நிறைய பேர் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. சின்ன பசங்க வந்து நிறைய பசங்களை நான் பார்த்துருக்கேன். இல்லைக்கா இந்த இதில் நான் ஒரு டைரக்ட் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இதை சாதிச்சு தான் பண்ணிப்பேன் அப்படின்னு. அப்போ நான் கூட சொல்லுவேன், நமக்குலாம் மற்ற ஃபீல்டெல்லாம் ஒரு ஹைக் வந்தனே பண்ணிக்கலாம் அப்படின்னா நடக்கும், சீக்கிரம் நடந்துடும். அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்மளோட சினி ஃபீல்டில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சொல்லுவேன், அப்படிலாம் மைண்ட் செட்லாம் பண்ணாத, வீட்டில் திடீர்னு பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிக்கோ. மேபி உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா, அவங்களும் வேலைக்கு போயிட்டு உன்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ உன்னோட இதாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். பிகாஸ் இது முடிச்சு தான் இப்படி பண்ண முடியும். நமக்கு அதற்கான நேரம் எப்போ வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வயசுலேருந்து தெரிஞ்சு நான் இது பண்ண அப்புறம் தான் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்ணி அதுக்காக இவங்க வெயிட் பண்ணி பண்ணுறதுன்றது இட் இஸ் ஐ திங்க் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு இது நடந்திருக்குன்னு தெரியல இந்த துறையில். பட் இது நிஜமாவே இது ரொம்ப நாளைக்கு தொடரும்ன்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒருத்தரோட சக்ஸஸை பார்த்து அந்த சக்ஸஸ் கூட இருந்து அவர் கஷ்டப்படும் போது கூட இருந்து அந்த சக்ஸஸ் பார்க்குறப்போ அதோட சந்தோஷம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை என்னால் டெஃபினட்டாக உணர முடியும். ஏன்னா ஒரு ஆண் என்ன ஒரு எப்போவே சொல்லுவாங்க, ஒரு பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண்களோட நிறைய சப்போர்ட் மட்டும் இல்லை, நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். அது இருந்தால் தான் வந்து அவங்களுக்குமே ஒரு இடத்த பிடிக்க முடியும். அந்த விதத்தில் ஐ திங்க் அந்த கேர்ள் நிஜமாவே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த சக்ஸஸ் அந்த இடத்துல அவர் சொன்னது வந்து எனக்குமே ஷாக்காக இருந்துச்சு. நானும் போய் சொன்னேன், எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. பட் சூப்பர். இந்த வீடியோ தான் இப்போ நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு படத்துக்கு வரவங்களும் இருக்காங்க. யார் அந்த டைரக்டருக்கு அந்த எப்படி படம் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மேம், நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறமா டீம்ல இருந்து யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாங்க மேம்? டூரிஸ்ட் ஃபேமிலி டீம்ல இருந்து ஆக்சுவலி டப்பிங் போது இவர் சொன்னார், அபி சொன்னாங்க. இதுக்கு அப்புறமா எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் 1-2 பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மிஸ் யூ படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நாங்கள் ப்ரிவ்யூ போயின்றப்போ லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு, அம்மா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட படம் அந்த எடிட்லாம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. நான் யோசிக்கிறேன், என்ன படம், எங்கே டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு. உண்மையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நிச்சயமாக சொல்கிறேன், இது உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் கொடுக்கும்னு ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜனவரியோ என்னமோ சொன்னாங்க. ஜனவரியோ என்னமோவே அவர் முன்னாடியே இதுதான் சொன்னார். படம் வந்த உடனேயும் அவர் தான் கேட்டார், நான் முன்னாடி சொன்னது நிஜமா நடந்துச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம்லேருந்து இவங்களா தான் எனக்கு முன்னாடி சொன்னது. டீமில் வந்து யார் மேம் பெரிய ஃபுடி? நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துறேன். சசிகுமார் சாரா இல்லை சிம்ரன் மேமா? சசிகுமார் சாரும் ஃபுடி தான் அண்ட் சிம்ரன் மேமும் அப்படிதான். ஐ திங்க் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு நாள் சிம்ரன் மேம் வந்து டின்னர் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, பிரியாணி. ஸோ எவ்ரிபடி ஹேட் குட் ஃபுட் தட் டைம். ஆக்சுவலி சிம்ரன் மேம் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கப்போ எங்கேயாவது இந்த பிஸ்கெட்ஸு அதெல்லாம் அப்பப்போ வரும் இல்லையா, நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம நிறைய இடத்துல அது மாதிரி பார்த்துருக்கோம். அவங்கன்னா அவங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிடுவாங்க, பிஸ்கெட்டாக இருந்தாலும் அங்கெல்லாம் அவங்க தட்டு வந்துச்சுன்னா முதல்ல இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, அவர் மேனேஜர் சொல்லுவாங்க, முதல்ல இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னுவார். அவங்க வந்தோடனே எல்லாம் பிஸ்கெட் எல்லாம் பார்த்து
இதில் எந்த பிஸ்கெட் எடுக்கலாம், க்ரீம் பிஸ்கெட்ஸ் அது இருந்துச்சுன்னா சால்ட் ஏதாச்சும், இல்லை எனக்கு இந்த பிஸ்கெட் வேணும்னா அதை எடுப்பாங்க அவங்க. ஓகே மேம். உங்களுக்கு செட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளான பர்சன் யார் மேம்? சீன்ஸ் இல்லாத சமயத்துல யார் கூட உட்காந்து நிறைய பேசிட்டு இருப்பீங்க? எல்லார் கூடயும் தான். எல்லாரும் சீனே அவர் கூட இல்லைனாலும் அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். எவ்ரிபடி கம்ஃபர்டபுள். பக்ஸர்லாம் வெரி கம்ஃபர்டபுள். சீன் இல்லாதப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னும் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி பேசுவோம். அண்ட் ஆக்சுவலி யோகலட்சுமி எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால வி வேர் ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் தான். ஸோ எனக்கு இந்த மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அண்ட் கமலேஷும் எனக்கு இதுல தான் தெரியும். ஆனா சின்ன பையன்றதுனால டக்குன்னு மிங்கிள் ஆயிட்டான். அவன் வந்த எல்லாரும் கூடயுமே உடனேவே மிங்கிள் ஆகுற மாதிரி மிங்கிள் இருக்கு. ஆயிட்டான். மித்துன் எல்லாமே எவ்ரிபடி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி இளங்கோ குமரவேல் சார் கிட்ட ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு பேச போய் அவரும் எங்க ஏரியா 2 பேரும் ஒரே ஏரியாலாம் வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஏரியாவை பத்திலாம். அப்புறம் எந்த ஸ்கூலுன்னுலாம் நான் சொல்லவும், அவர் எங்க படிச்சேன்னு சொல்லவும், ஆல்மோஸ்ட் அன்னைக்கு ஒரு 2, 3 ஹவர்ஸ் நாங்க பேசும்போது பக்ஸார் கூட, "ஓ! இன்னும் உங்க 2 பேர் கதையே ஓடிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னுவாரு. கட் சொல்லியாச்சுன்னா திரும்பி நாங்க பேச ஆரம்பிப்போம். ஸோ உங்க 2 பேருதே இவ்ளோ ஒரே ஏரியாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் நெறைய பேச ஆரம்பிச்சோம். ஸோ எவ்ரிபடி வேர் கம்ஃபர்டபுள். இப்போ வர நிறைய வுமன் ஆக்ட்ரஸ் வந்து நான் ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? ஸ்ட்ரக்லிங்னா இந்த ஃபீல்ட்ல மட்டும் தான் இருக்குன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா ஃபீல்ட்லயுமே உமன் வந்து ஸ்ட்ரக்லிங் தான் இன்னமும். நம்ம ஒரு பக்கத்துல வந்து ஓகே எல்லாமே செய்றாங்க. பெண்கள் வந்து வெளியில வந்து எல்லாம் செய்ய முடியுதுன்னு சொன்னா, ஸ்டில் ஸ்ட்ரக்லிங். இதுல வந்து அந்த ஸ்ட்ரகிள்ன்ற வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணதுக்கான முதல் காரணம் என்னன்னா, இது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்ட். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நானே ஒரு சில படங்கள்ல பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேர் இருப்பாங்க. நான் மட்டும் தான் இருப்பேன். சுத்தி எல்லாருமே ஆண்கள் தான். லைட்மேன்லேருந்து டீம், கேமரா எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் டீம்லேருந்து 2, 3 பேர் டெஃபினட்டா 1, 2 பேர் வைக்கிறாங்க. இப்போலாம் கேமரா டீம்லேயுமே அசிஸ்டன்ட் கேமரா விமன் யாராவது இருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல 1, 2 பேர் இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் உங்களோட ஸ்ட்ரகிள் வந்து நான் சொல்லணும் எங்களோட ஸ்ட்ரகிள் நான் சொல்லணுன்ற அவசியமே இருக்காது. என்ன மாதிரி ஃபேஸ் பண்ண முடியுன்றது தெரியும். ஸோ ஃபைனலி அந்த டீம பொறுத்து தான் நமக்கு அது இருக்கா? இல்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோமா? அப்படின்றது. அண்ட் இப்ப நானுமே சொன்னேன் இல்லையா, எனக்கு இத்தன பேர் இருந்தபோது நான் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அதுல ஒரு இன்செக்யூர்டாவோ, ஒரு பயமாவோ நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல எனக்கு அப்படிதான் அமையுது. ஸோ ஸ்ட்ரகிள் இஸ் தேர். இட்ஸ் ட்ரூ. இப்ப நான் ஆடிஷன்ஸ் போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேர் இருப்பாங்க அந்த ஆடிஷன்ஸ்ல. 10 பேர் தான் அதுல பெண்கள் இருப்பாங்க. அந்த 10 பேர்லயும் பார்த்தீங்கன்னா, 8 பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு 25, 20 அதுலேருந்து இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்காக நான் ஆடிஷன் வந்தேன்னு சொல்றவங்க 1, 2 பேர் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, வெளில போனோனே அந்த ஆடிஷன் புக்ல நம்பர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோடது 300வது, 400வதா இருக்கும். அத்தன ஆண்கள் இருப்பாங்க. ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆர்டர் பிரகாரம் தான் வெயிட் பண்ணுன்னுவாங்க. ஒரு சில பேர் வந்து, "நம்ம ஒரு 5 பேர் போயிடட்டும். நாங்க 5 பேர் இல்ல 6 பேருக்கு நடுவுல ஒரு விமன் ஆடிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா, அங்க போறப்போ எல்லாம் அந்த ஆஃபீஸ் ரூம்ல நம்ம தெரிஞ்சு யாராவது ஒரு இடத்துல உட்கார்றோம்னா பரவால்ல. நம்ம தனியாலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க உட்காருவோம்? நம்ம என்ன இருக்கும்? எப்படி கேட்பாங்க? உள்ள எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாது. நெறைய கேள்விகள் ஓடிட்டே இருக்கும். உள்ள போனோனே ஆடிஷன்ஸ் கூட என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். பட் ஓவர் கம் பண்ணலாம். எந்த பெண்கள் நெனச்சாலும் எல்லா ஸ்ட்ரகிளையும் ஓவர் கம் பண்ணலாம். அவ்வளோதான். ஆமா. இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. எல்லா எஸ். ஃபீல்டுலுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு தடை பெண்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அத பத்தி உங்க ஒப்பீனியன்? பெர்சன்டேஜ் ஆஃப் விமென் வொர்க்கிங் வந்து இப்ப தான் கொஞ்சம் ரெய்ஸ் ஆகுது. அதுவும் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாரி இப்போ சினிமாட்டோகிராஃபில பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி ஃபியூ. இப்போ நான் பார்க்குற எல்லா டீம்லயும் 2, 3 பேர் இருக்கும்போது என்னம்மா இதுக்கு தான் வந்து நான் வந்திருக்கதே சினிமாட்டோகிராஃபிக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவ்ளோ வொர்க் பண்றாங்க. அண்ட் தே ஈக்குவலி கம்பீட் வித் மென். அதுவும் இப்ப இப்ப இன்னும் 9 டூ 5 ஜாப் பண்றப்போ, இல்ல ஒரு ஒரு ஷிஃப்ட்ல வந்து இவங்க தான் எனக்கு கலீக்ன்னு தெரியும். இப்போ ஷிஃப்ட்லயே வேலை செய்றாங்க. நைட் ஷிஃப்ட்டே வேலை போனாலும், ஒரு ஷிஃப்ட் நான் போம்போது எனக்கு நீங்க தான் கலீக். உங்க ஆஃபீஸ்ல நீ இருப்ப, நான் இவ்வளோதான். ஆனா, அதுவே நமக்கு மாறும். எனக்கு இதுதான் எனக்கு இவங்க தான் ஸ்டார் எப்பவுமே இருப்பாங்களா? கிடையாது. இவங்க தான் எனக்கு எப்பவுமே டைரக்டர் இருப்பாங்களா? கிடையாது. என்னோட கலீக் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. படத்துக்கு படம், நாளுக்கு நாள் எல்லாமே மாறிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது, அத்தன பேரு கூடயும் அவங்க வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த இடத்துல அவங்க ஒரு பிஹேவியர் இருக்கணும்ல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்ப டைரக்ஷன் ஃபீல்ட்லயுமே நெறைய பேர் சொல்றாங்க, "ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட் அஸ் விமென்" அப்படின்னே சொல்லாதீங்கன்றாங்க. ஷி இஸ் அ டைரக்டர். ஹி இஸ் அ டைரக்டர் லைக் ஹவ் ஷி இஸ் அ டைரக்டர். அவ்வளோதான். மத்தபடி பெண் டைரக்டர், பெண் சினிமாட்டோகிராஃபர்னே சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. மேம் அஸ் எ ஆக்ட்ரஸா எவ்ரிடே நடக்கிற சோசியல் இஷ்யூஸ நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அந்த மென்டல் ஹெல்த் இம்பேலன்ஸ எப்படி மேனேஜ் பண்றீங்க? எனக்கு 1, 2 வாட்டி தான் அந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா, மேனேஜர்ஸ் யாராவது பேசுறப்போ கொஞ்சம் பேசுறப்பயே தெரியும். அது ஒரு சரியா இல்ல அப்படின்றபோது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா,
எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, எனக்கு வெளிய என்ன பிரச்சனைகள் நடக்குதோ, இல்ல என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையா யாராவது நடந்துக்கிட்டாலோ, இல்ல பேசுறதோ ஏதோ ஒண்ணு தப்பா இருந்துட்டாலோ, அது நான் இப்படிதான் நடந்திருக்கு, இப்படி தப்பா நடந்துக்கிட்டாங்க, இப்படி தப்பான பிரச்சனைகள் வந்ததுன்றத நான் நேரா என் வீட்ல போய் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நெறைய பேர் வந்து இத போய் சொன்ன உடனே இதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் போறேன்னு கேட்டு அங்க முட்டுக்கட்டை போடும்போது தான் பெண்களால் அத தாண்டி வரவே முடியாது. ஏன்னா ஒண்ணு என்ன சொல்றான், வெளில போனா இப்படிதான் கேட்பான். "நீ ஏன் போற?" அதுதான் ஒருத்தர் வீட்ல கேட்கக்கூடிய முதல் கேள்வி. அது எதுக்கு நம்ம போயிட்டு வீட்லயே அப்போ அந்த கேள்வி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பெண்களுக்கு வந்து, ஐயோ! அப்படிதான்னு இருக்கும். இப்ப எனக்கும் அதே ஒரு கேள்வி சம்டைம் எனக்கே அது தோணும். என்னடா வீட்லயே உட்காந்து ஏதாவது பண்ணலாம் போல வெளில வந்து. ஆனா அத மீறி இது என்ன இதுதான் பிரச்சனைன்னு நான் வீட்ல போய் என்ன சொல்ல முடியுன்றபோது, அந்த சொல்லும்பொழுது நீ ஏன் வெளில போனேன்னு கேட்காம 10 பேர்ல ஒருத்தன் அப்படிதான் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அது கேட்டோன்றதுனால நம்ம தப்பாவும் ஆயிட மாட்டாங்க. இதுல எதுவும் பிரச்சனை இல்ல. அடுத்து வேணாமா வேணான்னு சொல்லிட்டு அடுத்தது போயிட்டே இரு அப்படின்னு சொல்றப்போ, அங்க தான் நம்ம வந்து அத கிராஸ் பண்றோம் நம்ம அங்க. ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ. அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு மென்டல் டென்ஷன்ல வரப்போ இது சொன்ன உடனேவே கரெக்ட் தானே. இது நமக்கேவும் தெரியும். ஏன்னா நம்மளே தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான். பட் சம்டைம்ஸ் என்னடா அப்படின்னு இருக்கும். ஆனா அப்போ இந்த கேள்வி கேட்கிறப்போ கரெக்ட் தானே. அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம ஏன் இது இந்த கால அவங்க நம்ம ஃபேமிலிலயே இருக்கோம். யாராவது ஒருத்தர் சமயம் ஏதாவது சொல்ல தான் சொல்லுவாங்க சில சமயம். அத வந்து நம்ம மைண்ட்ல போட்டுக்கூடாது. ஸோ நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்க வந்து நெறைய வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ பெண்கள் இந்த மாரி சாதிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட சப்போர்ட்டிவ் சோர்ஸா எதுவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால இந்த துறைன்னு இல்ல, எந்த துறையிலயுமே உங்களால ஒரு பெண் சாதிக்கவே முடியாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பென். ஒரு ஆணாவே இருந்தாலும், அந்த ஆண் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் ஒரு கெரியர் ஓரியன்டடா ஒரு வீட்ல இருக்காங்க. நான் வந்து இத நோக்கி இந்த இலக்க நோக்கி போறேன். ஒரு பெண் வந்து நான் இந்த இலக்க நோக்கி போறேன் அப்படின்றப்போ, 2 பேரும் ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்கப்போ, நெறைய தடங்கல் வரும். அப்போ இவர கேள்வி கேட்பாரு. "உன்னால தான் எனக்கு இது தடைப்பட்டு போச்சு." அப்ப இவர் சொல்ற, "உன்னால தான் என்னால இத செய்ய முடியலன்றப்போ" 2 பேருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியோ, பொறாமையோ, இல்ல "உன்னால தான் என்னால இது இந்த இந்த வேலைய செய்ய முடியாம போச்சுன்ற" சண்டைகள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்து, சரி இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாளா, இன்னைக்கு நான் இருந்து வீட பார்க்குறேன், இல்ல இந்த வேலைய நான் பார்க்குறேன், நீ போன்றத ஒரு பெண்ணோ, ஆணோ யாராவது சொல்லாம எந்த சாதனையுமே எந்த வீட்லயுமே யாருமே செய்ய முடியாது. அதுதான் நிஜம் ஆக்சுவலி. இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி ஃபீல்ட். பெண்கள் வீட்ட விட்டு வெளில வரணும் அப்படின்னா, ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அதே மாரி நீங்க சொன்ன வெளில வந்தா 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வான். அத தாண்டி காது, கண் எல்லாம் மூடிட்டு நம்ம பாட்டுக்கு போய் நமக்கு என்ன மோட்டோ, நமக்குன்னு ஒரு வச்சிருப்போம் இல்லையா? அந்த அந்த இலக்க நோக்கி நம்ம நமக்கு என்ன வேணுமோ அத நோக்கி ஓடிட்டே இருக்கணும். கமெண்ட் பண்றவன் நம்ம கிட்ட வந்து சப்போர்ட் பண்ண ஒண்ணுமே போறது பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தேவைன்றதுக்கான ஹார்ட் ஒர்க், பெர்சிவரன்ஸ். ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். ஓகே மேம். ஆடிஷன் பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப நெறைய ஆடிஷன்ங்கிற பேர்ல காஸ்டிங் கவுச்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நெறையா பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாது. பண்றப்போ ஆடிஷன் போறப்போ இதுதானா, இப்படிதான் பேச எனக்கு புரியல அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, நான் ஒத்துக்க மாட்டேன். வெளியிலன்னு நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணி வீட்ட விட்டு வெளில போணும்னு நெனச்சிட்டீங்கனாலே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எல் தைரியமா நீங்க போணும். ஒரு ஆண பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அவன் எந்த எந்த விதத்துல பேசுறான், எந்த விதத்துல தொடுறான், எந்த விதத்துல நம்ம என்ன சொல்றான்றத தெரிஞ்சுக்கலன்னா வெளியில போனா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆடிஷன்ல போய் நம்ம குடுத்து நம்ம நடிக்கிறோம் தெரியுமா? அதிலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 2வது டேக் போலாமான்னுவாங்க, நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குன்னுவாங்க, நல்லா இல்லன்னுவாங்க, பேசுவாங்க. பட் ஆனா எனக்கு இதுவரைக்கும் அதான் நான் சொன்னேனே, ரொம்ப பெரும்பாலும் 90% மேல நம்ம ஒரு நல்லவர்களே சந்திச்சதுனால, எனக்கு இதுவரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நான் இதுவரைக்கும் சந்திச்சதே அண்ட் இப்போ கிடையாது. நெறைய பிரச்சனையா போயிட்டு இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மென்ட் இஷ்யூ அப்படிங்கிறது. எஸ். அது இன்கிரீஸ் ஆயிருக்கா? இருக்கா? உங்கள பொறுத்தவரைக்கும்? தெரியல எனக்கு அதோட இது கரெக்ட்டா ஐடியாவே இல்ல. ஓகே. பிகாஸ் என்கிட்ட எந்த இதுவும் அந்த மாதிரி ஏன்னா நம்ம போய் நம்ம பிஹேவ் பண்றதுலயே தெரிஞ்சிரும். ஓகே அவங்க என்னோட வேலை நான் வரேன், நடிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. என் நேரம் உன்னோட படத்துக்கு அந்த டைம்ல என்னவோ முடிஞ்சுச்சு. என் வேலை முடிச்சு நான் கிளம்பி வந்துட்டே இருப்பேன். ஆனா, அதெல்லாம் இப்போ எல்லாமே குறைஞ்சு தான் இருக்குன்னு தான் என்னோட ஃபீல். ஏன்னா, ஆ இப்போ நெறைய சோர்ஸ் இருக்கு நமக்கு பண்றதுக்கு. முன்னாடி படங்கள் மட்டும் தான் இருந்தது. இப்ப படங்கள் தாண்டி, சீரியல் தாண்டி, இப்ப பாலா மாதிரி ஆள்லாம் நம்ம இன்னொருத்தர் இப்போ பாலாவே பார்த்தீங்கன்னா, இன்னோசென்ட் பாலா அவர் படத்துக்காகன்னு வெயிட் பண்ணல. அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் என்ன இருக்கோ, அத வச்சு அவர் ஒரு சேனல் வச்சு, அவர் ஒரு தனியா ஒரு புதுசா கிரியேட் பண்ணி அவருக்கு அவ்ளோ ஃபேன் பேஸ் இருக்கு. அதுல இருக்கிற ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஹீரோயின் பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அவங்க சும்மா ஒரு ரோல் பண்ண வந்து இப்போ அந்த ரோல் தான் ஃபுல் பெரிய அந்த ரோல் ரோல். அவங்க தான் மெயின் லீடா பண்றாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா இருக்கு. இது இல்லன்னா அது, அது இல்லன்னா இது வெப் சீரிஸு நெறைய விஷயங்கள். இன்ஸ்டாவே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நடிக்க முடியலன்ற இத பிரேக் பண்ற விதமா, இன்ஸ்டால எத்தன பேர் வந்து இன்னைக்கும் இன்ஸ்டால வந்து சும்மா கன்டென்ட் பண்றவங்க ஒரு ரகம். இமிட்டேட் பண்ணி அந்த வெறும் அதே டயலாக் பேசுற ரகம் இல்லாமல், இன்னமும் ஒரு சில பேர் வந்து ஓன் கன்டென்ட்ல
நடிப்பு திறமையை காட்டுற மாதிரியும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் நிறைய ஜாஸ்தியானதுனால இப்போ அதனாலேயே இது குறைஞ்சதுக்கான காரணங்கள் சொல்லலாம். எனக்கு நீ கொடுக்கலன்னா என்னப்பா, எனக்கு அடுத்த வேலை எனக்கு இருக்கு, யாரையும் நான் இதுவே பண்ண வேண்டாம். யூடியூப்லலாம் சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன படிச்சிருக்கு, அவங்க போர்டெல்லாம் பார்த்து இவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க, எப்படி இவ்வளோ வராங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி அவங்களோட அந்த மூளை, அதுலேருந்து வர அந்த கண்டென்ட் அதுதான் அவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ ஐ திங்க் இட் ஹவ் பீன் ரெடியூஸ்ட் நவ். ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினி ஃபீல்டு அப்படிங்கிறது சேலஞ்சிங் மட்டும் கிடையாது. நிறைய காம்படிட்டிவான வேர்ல்டா மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ புதுசா வரப்போற பெண்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? சூஸ் வைஸ்லி. அதாவது நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மெயினா எங்க தப்பு நடக்குதுன்னா, ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோம், இல்ல இவங்க கிட்ட நம்ம ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா, இதன் இவங்க இவங்க சொல்றத நம்ம கேட்காம போயிட்டா, இல்ல நமக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்காதோ அப்படின்ற ஒரு மனநிலையில வராங்க. இன்னொருத்தர் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல்லயே உள்ள வராங்க. முதல் வரப்போ இங்க இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, முதல் வந்தோனே இங்க சம்பாதிக்க முடியாது. இங்க ஒரு பெரிய ஹீரோ, ஹீரோயின்ஸ் அதெல்லாம் பெர்சன்டேஜ்ல பார்க்குறப்போ 2 to 2.5% தான் அந்த மாதிரி ஒரு சேலரியில. மீதி எல்லாமே நார்மல் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான். யாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கூப்பிட்டெல்லாம் குடுக்கறது கிடையாது. நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். அதுக்கான கூலி கொஞ்சம் கொஞ்சமா தான். இங்க நம்ம வயசு இப்ப எனக்கு இந்த வயசு இருக்கனால நான் சீனியர் கிடையாது. நான் எத்தன படங்கள் பண்றேன், அந்த படமும் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த பிரைமரி ரோல்ல எவ்வளோ பண்றேன், அத வச்சு தான் என்னோட சீனியாரிட்டி. ஸோ பெண்கள் அந்த அந்த ஒரு இத புரிஞ்சுகிட்டு உள்ள வரணும். வந்த உடனே நமக்கு பெருசாயிடணும், இங்க பண்ணணுன்றதுனால தான் மேபி நெறைய பிரச்சனைகள் வருதுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமா படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தியும் நல்லா தெளிவாவே பேசியிருந்தீங்க. ரொம்ப பெரிய தேங்க் யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்க அடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்க்கும் பெரிய வாழ்த்துக்கள் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.